மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். ரகுவால் சுடருக்கு சரியான பாடம் புகட்டிய விஜய். நடந்தது என்ன, இனி நடக்கப் போவது என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்களான்னா, ஒரு பக்கம் இந்த போலியான ரேணுகா நினச்சபடியே, அதாவது நலங்க வந்துட்டு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடத்தி முடிச்சிடுறாங்க இல்லையா. இன்னொரு பக்கம் நம்ம நாகுவ, அதாவது விஜய பார்க்க விடாமலே வந்துட்டு பார்த்தீங்களான்னா, தொரத்தி விட்டுர்றாங்க இந்த ராஜேஸ்வரியும், நிஷாவும். இன்னொரு பக்கம் நான் என்னதான் பண்ணி எப்படி தான் இந்த மல்லிய வந்து காப்பாத்த போறேனோ தெரியல. மல்லிக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது கடவுளே! நீ தான் பக்கபலமா நின்னு மல்லிய வந்துட்டு என் கூட வந்து சேர்த்துறணும். மத்தபடி அவ விஜய் தம்பி கூட சந்தோஷமா இல்லனாலும் பரவால்ல. அவ எங்க கூட இருந்தாலே போதும் அப்படின்னு இந்த நாகு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? மறுபக்கம் நம்ம மனோகரும் சரி, அதாவது போலீஸ் உதவியுடன் எப்படியாச்சும் மல்லிய வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து கடைசியில அந்த ரவுடிங்களோட காரை வந்து சேஸ் பண்ணி போனதில அவங்க ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போதான் நம்ம மனோகரம் போலீஸும் அந்த ரவுடிங்கள சுற்றி வளைச்சிடுறாங்க. மறுபக்கம் அந்த ரவுடிங்கள பார்த்து எங்கடா மல்லின்னு வந்து கேட்கும்போது, மறுபக்கம் நம்ம மல்லியோட கையை வந்து கட்டி போட்டு வாயில ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? இருந்தாலுமே நம்ம மல்லி இருந்துட்டு அந்த டிக்கிய வந்துட்டு கையால் வந்துட்டு லைட்டாக தட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, "மல்லி கடிச்சிட்டியா? இப்போ தான் உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு போன உயிர் திரும்ப வந்தது போலவே இருக்கு. இவங்க மட்டும் கடத்தி எங்கேயாச்சும் உன்னை வந்து நாடு கடத்திட்டு இருந்தா, நான் விஜய்க்கும் சரி, உன் அண்ணனுக்கும் சரி என்ன பதில் வந்து சொல்லியிருப்பேன்?" அதாவது அந்த சுடரின் சுயரூபத்தை தெரிஞ்சுக்க நாம வந்தா கடைசியில உனக்கு இப்படி ஒரு நிலைமையா? சரி கவலைப்படாதீங்க அண்ணே, நான் தான் கிடைச்சிட்டேன் இல்லையா? அப்படின்ட்டு இப்போ நம்ம மல்லி ஒரு பக்கம் ஆறுதல் சொன்னாலுமே, இன்னுமே அதாவது ஈரக்குலை நடுங்கி போச்சுன்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு நிலைமையில தான் நம்ம மனோகர் வந்து இருக்காங்க. இன்னொரு பக்கமும் நம்ம மல்லி இருந்துட்டு, இப்போ போலீஸ் என்ன வந்து விடுங்க. இவன வந்து அடி வெளுக்கணுன்ட்டு இப்போ ஏன்டா என்ன மிரட்டி வச்சு மட்டும் இல்லாம, அதாவது என்ன அணு அணுவா ரசிக்கிறத நீ வந்து பார்க்க நான் வந்து சொன்னேன். நீயும் ஒரு அக்கா, தங்கச்சி கூட பொறந்தவன் தானடா. உனக்கு எப்புட்றா ஒரு பொண்ண பார்த்து அப்படியெல்லாம் பேச வருது? அப்படின்ட்டு இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு, அந்த ரவுடிங்களோட கன்னத்திலேயே பளிச்சு பளிச்சுன்னு 4 வைக்கிறாங்க. மறுபக்கம் சரி மல்லி, இனிமேலும் நாம இங்க இருந்தா நமக்கு தான் டேஞ்சர். அந்த சுடர் சுயரூபத்தை எப்படியாச்சு நம்ம ஊருக்கு போயாச்சும் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா, அவ நெறைய கைவரிசை வந்து காட்டியிருக்கா இல்லையா? அவ ஒரு இடத்துல மட்டுமா கை வச்சிருக்கா, பல இடத்துல கை வச்சிருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அவ சிக்காமலா வந்து போயிடுவா அப்படின்ட்டு, இப்போ நம்ம மனோகர் சொல்றபடி தான் இன்னொரு பக்கம் ரகு இருந்துட்டு, அதாவது இந்த சுடர் வந்துட்டு கதிரேசனுடைய கள்ள தொடர்புல பிறந்த பொண்ணு தான் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? மறுபக்கம் இத சுடருக்கு சொல்லலாமா? வேணாமா? சரி சொல்லி தான் பார்ப்போமே! எப்படி இருந்தாலும் அவ கதிரேசனுடைய பொண்ணு தானே! அப்படி இருக்கும்போது அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு இல்லையா? அப்படின்ட்டு இப்போ சுடர் நெனச்சு நம்ம விஜய் கையில் ஃபோன் இருக்கு இல்லையா? அப்போ இந்த ரகு இருந்துட்டு எல்லா உண்மையும் வந்து உளறி விட்டுர்றாங்க.